ஹாய் வியூவர்ஸ், நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை இன்று தங்கத்தோடைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஒரே நாளில் 120 ரூபா குறைஞ்சிது. ஆனால் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா 3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு குறைஞ்சிருந்ததுன்னா, அந்த ரேஞ்சிலேயே குறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நேற்றே 7000 கீழே போயிருந்திருக்கும். அதாவது 6980 ரூபா, 7030 ரூபா அந்த ரேஞ்சில் உங்களுக்கு நேற்று ரேட் ஃபிக்ஸ் ஆகியிருந்துருக்கணும். நம்மளுக்கு அந்தளவுக்கு ரேட் நம்மளுக்கு குறையல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஸோடைய கரன்சி வேல்யூ, டாலருடைய மதிப்புக்கும் இந்திய ரூபாயின் மதிப்புக்கும் கால்குலேட் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு குறையாமல் போயிடுச்சு. இன்றைக்கி மறுபடியும் குறையுமா அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நேற்று என்ன ரேஞ்சில் லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதே ரேட்டில் தான் இன்றைக்கி உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கு. அதாவது அந்தளவுக்கு அதிகரிக்கவும் இல்லை, குறையவும் இல்லைங்க. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா, நான் இன்னும் லாஸ்ட்டாக ஒரு 3 மணி நேரமாக உங்களுக்கு வாட்ச் பண்ணல. ஒரு 10 ரூபாய் 20 ரூபா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்றைக்கி குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நேற்று அளவுக்குலாம் குறையவே குறையாது இன்றைக்கி கன்ஃபார்மாக. ஸோ 10 ரூபாய் 20 ரூபா அதிகரிக்கும், இல்லைன்னா குறையும், இல்லைன்னா அதே நேற்று என்ன இருந்ததோ ரேட்டு அதே ரேட்டில் தான் மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு டக்குன்னு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஏன்னா நிறைய தடவை அப்படி தான் நடந்திருக்கு. நம்ம வீடியோ போட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அப்படியும் மாறக்கான வாய்ப்புகளும் இருக்குது கடைசி நேரத்தில் கூட. ஏன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் சொல்லவே முடியாது. ஏற்ற இறக்கத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ரேட்டாக இருக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஒரு 7060 ரூபாயிலிருந்து 7090 ரூபா அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபா ஏற, இல்லைன்னா இறங்க, இல்லைன்னா நேற்று ரேட்டே 7080 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாங்க. ஸோ இன்றைக்கி பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிக் டு நிக்கில் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. கடைசி நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஏன் பார்த்திங்கன்னா இந்த 2 நாளாக பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா நாட்டுக்கிடையே ஏற்பட்ட போர் நிறுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால தான் குறைஞ்சது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே காரணம் தான், இந்த காரணத்தினால தான் ஏறுது, இந்த காரணத்தினால தான் இறங்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நிறைய ரீசன் இருக்குது கோல்டோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கோல்டு பெரிய அளவுக்கு இறக்கம் கிடையாது. ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இறங்கினாலும் அந்தளவுக்குலாம் இறங்காதுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி 10 ரூபாய் 20 ரூபா ஏறும், இல்லைனா 10 ரூபாய் 20 ரூபா இறங்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்ததில் ஏறுற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஏறிச்சுன்னா ஒரு 7080 ரூபாய் 7100 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான், ரொம்ப அதிக அளவும் ஏறாதுங்க. குறைஞ்சதுனாலும் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் குறைஞ்சதுனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் குறையும், ரொம்பலாம் இருக்காது. இல்லையா நம்ம டாலர் ரேட்டுக்கும் நம்ம இந்திய மதிப்புக்கு கால்குலேட் பண்ணி அதே ரேட்டில் இன்றைக்கி 7080 ரூபாயின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைக்கி நெக் டு நெக் தாங்க இருக்குது. என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஒரு 9:45 10 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அப்போ கூட வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.